இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஸ்டூடெண்டா நீங்க நிறைய சவால்களை எதிர்கொள்வீங்க. லைக் ரொம்ப ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகிறது, படிச்சதை சீக்கிரமாவே மறந்துடுறது, சோம்பேறித்தனமா எல்லா வேலைகளையும் தள்ளி தள்ளி போடுறது, ஃபோக்கஸ் இல்லாம இருக்கிறது, அப்புறம் எங்க எக்ஸாம்ல மார்க் குறைஞ்சிடுமோன்னு அதிகமா பதட்டப்படுறதுன்னு நிறைய இருக்கு. இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய சிறந்த சொல்யூஷன்ஸ் ஒரே இடத்துல கிடைக்கும்னா உங்களால நம்ப முடியுதா? இருக்கு, அதுதான் பகவத்கீதா. இருங்க உடனே மதம் இனம்னு யோசிக்க வேண்டாம். இதுல இருக்கிற ஸ்டடி டிப்ஸை மட்டும்தான் நாம பார்க்க போறோம். ஸோ நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் இந்த வீடியோவை கண்டிப்பா பார்க்கலாம். உங்களை ஸ்டடீஸ்ல டாப்பர் ஆக்கக்கூடிய மிகச்சிறந்த வழிகளை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, நீங்களும் ஒரு மிகச்சிறந்த டாப்பரா மாறிடுவீங்க. ஸோ விதவுட் எனி ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு growth சைடு. நம்பர் 1, ரிசல்ட்ல கவனம் செலுத்தாதீங்க. நீங்க எவ்வளவுதான் உங்க கோலை நோக்கி தொடர்ந்து கடுமையா உழைச்சாலும் இன்னும் நீங்க தோல்விகளையே சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு அடிக்கடி டவுட் வரும், நான் இதுக்கு சரியான ஆளா, நான் சரியான பாதையை தான் தேர்ந்தெடுத்திருக்கேனான்னு. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, இது உனக்கானது இல்லை, இதை விட்டுட்டு வேற ஏதாவது செய்யுன்னு. இதுதான் உங்க லைஃப்ல ரொம்ப டஃப்பான டைம். டவுட்டிங் மைண்ட் எப்பவுமே ஆபத்தானது. அது உங்களை அழிச்சிடும், உங்க இலக்கை அடையாது, விடவே விடாது. இதை ஒரு எடுத்துக்காட்டு மூலம் பார்ப்போம். ஒரே கிளாஸ்ல படிக்கிற கிட்டத்தட்ட ஒரே அளவு நாலேஜ் இருக்கிற 2 பேர் பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும்னு ட்ரை பண்றாங்க. அவங்களோட முதல் ஸ்பீச் பண்ணும்போது 2 பேருமே நெர்வஸ்னஸால திக்கி திணறி சரியா பேச முடியாம ஆகிடுது. இதுல ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஆனதால ரொம்ப எம்பாரஸ்ட் ஆகி பப்ளிக் ஸ்பீக்கிங்கே வேணான்னு குவிட் பண்ணிடுறாரு. ஆனா இன்னொரு ஸ்டூடெண்ட் அவரும் ரொம்ப வருத்தப்பட்டாலும் அவரு நாம என்ன தப்பு பண்ணோம், ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு அனலைஸ் பண்றாரு. அவரோட வீக்னஸஸை கண்டுபிடிச்சி அதுல ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்பீச் கொடுத்தாரு. இந்த டைம் ரொம்ப பெட்டரா. அந்த முதல் ஸ்பீக்கர் போல செல்ஃப் டவுட் பட்டுக்கிட்டு தடைகளை பார்த்து பயந்து தன்னோட இலக்கை விட்டு விலகி போகாம 2வது ஸ்பீக்கர் தன் மேல நம்பிக்கை வச்சு அந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் தன் இலக்கை நோக்கி உழைச்சாரு. அதனாலதான் அவர் இலக்கை அடைஞ்சாரு. பகவத்கீதையில சொல்லி இருக்கிற இன்னொரு அட்வைஸ் என்னன்னா, உங்களோட இலக்குல அதிக அளவு கவனத்தை செலுத்தாதீங்க. அதுக்கு பதிலா நீங்க செய்ய வேண்டிய செயல்கள் மேல அதிக கவனத்தை செலுத்துங்க. இதுல நீங்க யோசிக்கலாம், அது எப்படி இலக்குல கவனம் செலுத்தாம ஒர்க் பண்றதுன்னு. இதுக்கு எக்ஸாம்பிளா IAS ஆபீசர் ஆகணும்னு UPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணின 2 ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டோரியை பார்ப்போம். இதுல ஸ்டூடெண்ட் ஏ படிக்கிறாரு, ஆனா அதை விட அதிகமா IAS ஆபீசர் ஆனா அந்த லைஃப் எப்படி இருக்கும், VIP கார் எனக்கு கிடைக்கும், பங்களா கிடைக்கும். ஆனா அதே சமயத்துல நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணலன்னா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நான் எப்படி அவங்க கிட்ட முகத்தை காட்டுவேன், ஐயோ இதுல பாஸ் பண்ணலன்னா அடுத்து நான் என்ன செய்யறது, இப்படி பல விஷயங்களை யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனா ஸ்டூடெண்ட் பி இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு அவரோட டைமை வேஸ்ட் பண்ணல. அதுக்கு பதிலா அவரு தன்னுடைய செயல்கள்ல தான் என்ன செய்யணுங்கிறதுல, தான் என்னென்ன படிக்கணுங்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காரு. இதுல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு, எந்த தயக்கமும் இல்லாம ஸ்டூடெண்ட் பின்னு தான் எல்லாரும் சொல்லுவோம். ஏன்னா அவரோட ரிசல்ட் என்னங்கிறதுல திங்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணல. அவர் செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செஞ்சாரு. அந்த செயல்களுக்கான சரியான ரிசல்ட் அவருக்கு கிடைச்சிது. இதுதான் ஒருத்தவங்களோட சக்சஸை டிசைட் பண்ற மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஃபேக்டர். நம்பர் 2, கண்ட்ரோல் அண்ட் கிரியேட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த செயலை செய்யறது, அந்த டாஸ்கை முடிக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு. இருந்தாலும் நாம அதை உடனே செய்யாம அப்புறம் செஞ்சுக்கலான்னு தள்ளி போடுவோம், சோம்பேறித்தனமா இருப்போம். எத்தனை பேர் லாஸ்ட் நாள் வரைக்கும் அசைன்மெண்ட் முடிக்காம ரெக்கார்ட் சப்மிட் பண்ணாம தள்ளி போட்டுட்டே இருக்கோம். இதே போல கிட்டத்தட்ட எல்லா வேலைகளையுமே நாம முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போட்டு லாஸ்ட் மினிட்ல தான் முடிக்க பாக்குறோம். இது ஏன் நடக்குது? பகவத்கீதா சொல்லுது, இது போல எதுக்கெடுத்தாலும் தள்ளி போடுற பழக்கம் உள்ளவங்களோட மூளை அறியாமையில இருக்கிறதா. இந்த மாதிரி மூளைல பிரெயின் இருக்கிறது உங்க வாழ்க்கையோட பின்பகுதியில வருத்தத்தோடையும் சந்தோஷம் இல்லாமலையும் வாழ வச்சிடும். பேசிக்கா எப்பவும் சோம்பேறித்தனமா இருந்தா உங்க மைண்ட் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரது, இதுக்கு சரியான சொல்யூஷன் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு, என்னால காத்த கூட ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட முடியுது, ஆனா என்னோட மைண்டை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அது ரொம்பவே கஷ்டமானதா இருக்குன்னு. அதுக்கு உடனே கிருஷ்ணர் அதற்கான சிறந்த தீர்வை சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, மைண்டை கண்ட்ரோல் பண்ற வழி பிராக்டிஸ், அப்புறம் டிட்டாச்மெண்ட். எது மேல பற்று இல்லாம இருக்கணும், எதுல இருந்து விலகி இருக்கணும். சென்சரி பிளஷர்ஸ். ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரரை எடுத்துக்கோங்க. அவர் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வாரம் 7 நாட்களும் ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு. எதுக்கு? அவருடைய நாட்டை பெருமைப்படுத்த, ஜெயிக்க வைக்க. அவங்கெல்லாம் மூவிஸ்க்கெல்லாம் போக மாட்டாங்களா, ஃபேவரட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்களா, ஜாலியாக இருக்க மாட்டாங்களான்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அந்த மைண்ட் கண்ட்ரோல் தான் அவங்கள இன்னைக்கு உலகத்திலேயே சிறந்த கிரிக்கெட் வீரர்களாக மாற்றி இருக்கு. அதே போல் நாமளும் நம்ம மைண்டையும் சென்சரி பிளஷர்ஸையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? அதுக்கு பதில் அதற்கான சரியான என்விரான்மெண்ட்டை உருவாக்குறதன் மூலம்.
இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலம் பார்ப்போம். ஒரே பொசிஷன்ல இருக்கிற 2 பேர் ஒரு நல்ல கம்பெனில வேலை வாங்குறதுக்காக ட்ரை பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பர்சன் இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்றாரு. ஆனா அவருக்கு டூ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. சில நேரங்கள்ல அவருக்கு பிடிச்ச ஷோவை டிவியில பார்க்கறதுக்காக அவரோட ப்ரிப்பரேஷனை காம்ப்ரமைஸ் பண்றாரு. சில நேரங்கள்ல கேம் பிளே பண்றதுல டைமை செலவிடுறாரு. மேலும் சில நேரங்கள்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா எங்கேஜா இருக்காரு. ஆனா அதே சமயத்துல 2வது பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அவரு உண்மையிலேயே இந்த இன்டர்வியூல ஜெயிக்கணும்னா அவரோட என்விரான்மெண்ட்டை மாத்தி ஆகணும்னு. ஸோ உடனே அவரோட கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணிடுறாரு. அந்த இன்டர்வியூக்கு தேவையான ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறாரு. அவரை போலயே சேம் கோல் இருக்கிற பர்சன்ஸோட அசோசியேட் ஆகி நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாரு. இப்போ இதுல யாரு இன்டர்வியூல செலக்ட் ஆகுவாங்கன்னு உங்களால ஈஸியா சொல்லிட முடியும். ஸோ நீங்க உங்க வாழ்க்கையில உண்மையிலேயே எதையாச்சும் சாதிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அதற்கான சரியான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றது ரொம்ப முக்கியம். நம்பர் 3, ஒய். எத்தனை தடவை நாம ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு அதை ஃபினிஷ் பண்ணாம பாதியிலேயே விட்டுருப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு முழு புத்தகத்தையும் படிக்கணும்னு ஆரம்பிச்சு இடையிலேயே இன்ட்ரெஸ்ட்டை லூஸ் பண்ணி படிக்கிறதையே நிறுத்திடுறது. ஒரு பர்சன் தன்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே மோட்டிவேஷனை லூஸ் பண்ணி அப்படியே விட்டுறது. இப்படி நிறைய இருக்கு. பகவத்கீதை சொல்லுது, எப்போல்லாம் இப்படி நடக்குதோ அதுக்கு காரணம் இந்த விஷயத்தை நாம ஏன் செஞ்சு முடிக்கணுங்கிற உறுதியான ரீசன் நம்ம கிட்ட கிளியரா இல்லாததுதான்னு. பகவத்கீதையில அர்ஜுனன் போர் பயிற்சிகள் எடுத்துட்டு வெல் ப்ரிப்பேர்டா போர்க்களத்துக்கு வருவாரு. ஆனா அங்க அவருக்கு சண்டை போடுறதுல விருப்பம் போயிட்டு சண்டை போட மாட்டேன்னு சொல்லுவாரு. அந்த நேரத்துல உடனே கிருஷ்ணர் அர்ஜுனன் சண்டை போட வேண்டியதுக்கான சரியான காரணங்களை எடுத்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் அர்ஜுனன் தனக்கான சரியான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு போர்ல முழு மனதோட ஈடுபடுவாரு. இதை ஒரு சின்ன உதாரணம் மூலம் பார்க்கலாம். அதிகாலையில எழுந்தா கிடைக்கிற எல்லா நன்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பையன் இன்னமும் அதிகாலையில அலாரம் அடிச்சிச்சுன்னா உடனே எந்திரிக்காம அதை ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் தூங்குறான். ஏன்னா அவன் அதிகாலையிலேயே எந்திரிக்கணுங்கிற காரணம் அவன்கிட்ட ஸ்ட்ராங்கா இல்லை. அதுவே அந்த பையன் அதிகாலையிலேயே எழுந்து கிளம்பி போய் ஒரு ட்ரெயினை பிடிக்க வேண்டி இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பா எழுந்துடுவான். ஏன்? இந்த டைம் அவனோட காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ்க் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நீங்க எதுக்காக இந்த கோலை அச்சீவ் பண்ண விரும்புறீங்க? இந்த கோலை அச்சீவ் பண்ணலன்னா பெருசா என்ன ஆகிடும்? நீங்க எந்த அளவுக்கு உங்களோட ஒயில ஸ்ட்ராங்கா கிளியரா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா உங்க டிட்டர்மினேஷன் இருக்கும். நீங்க எந்த பெரிய சக்சஸ்ஃபுல் மனிதர்களை பார்த்தாலும் அவங்களோட ஜேர்னி என்னவோ பார்க்ல நடக்கிற மாதிரி ஈஸியானது இல்லை. ஆனா அந்த உயர்ந்த இடத்தை அவங்க பிடிக்க காரணம் அவங்களோட ஒய் ரீசன் ஸ்ட்ராங்கா இருந்தது தான். ஸோ உங்களோட ஒய் என்னங்கிறத கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் உங்களோட அந்த பர்டிகுலர் கோலை அச்சீவ் பண்ண ஏன் நீங்க விரும்புறீங்க, அதற்கான கிளியரான ரீசன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்களே உங்களுக்கு மோட்டிவேஷனா மாறிடுவீங்க. 2வது, நாம எப்பெல்லாம் ஒரு டாஸ்கை செய்யாம தள்ளி போட்டுட்டே வரமோ அல்லது டிலே பண்ணிட்டே இருக்கமோ அது நம்ம மைண்ட் இக்னோரன்ஸ் ஸ்டேட்ல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மைண்ட் வீக்னஸ்ல இருந்து ஓவர் கம் பண்ணி வர சென்சரி பிளஷர்ஸ்ல இருந்து விலகி இருங்க. சரியான என்விரான்மெண்ட்டை உங்களை சுத்தி கிரியேட் பண்ணுங்க. நீங்க உங்க கோலை நோக்கி தொடர்ந்து உழைச்சாலும் உங்களால வெற்றி பெற முடியலன்னா உங்க மேல டவுட் படாதீங்க. அதுக்கு பதிலா உங்க மேல நம்பிக்கை வைங்க. உங்க கனவு மேல நம்பிக்கை வைங்க. ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம நீங்க செய்ய வேண்டிய செயல்கள் மேல ஃபோக்கஸ் பண்ணி தொடர்ந்து உழைங்க. நிச்சயம் ஒரு நாள் இந்த உலகம் வியக்கும் வெற்றியாளரா மாறி இருப்பீங்க. Go and do your work. Thank you.